கொலை யார் பண்ணது, அந்த ஒரு க்ரைம் த்ரில்லர் வந்து எங்களுக்கு செகண்டரி தான். நான் அந்த ட்ராமாவை தான் நான் முக்கியமாக பார்த்தேன். அந்த ஒரு ரொம்ப இன்டர்னலாக பர்சனலாக ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு தப்பு பண்ணவன் இப்போ கில்ட் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எமோஷன், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எமோஷன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது நீங்கள் மற்ற எந்த எமோஷன் வேணால் எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷம், சோகம், அழுக, துக்கம், கவலை, இல்லை ஜெல்லசி, ஈவன் லஸ்ட்டு, லவ், இப்படி எது வேணாலுமே இது வந்து நல்லவனுக்கும் வரும், கெட்டவனுக்கும் வரும். ஆனால் இந்த கில்ட் இருக்குல்ல, அது வந்து நல்லவனுக்கு மட்டும் தான் வருமோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எனக்கு ஒரு 50 வயசு ஆகுதுன்னு வச்சுப்போமே, நான் என் வாழ்க்கையில் யாருக்குமே எந்த தப்புமே பண்ணதில்லை. ஏதோ ஒரு டைமில் நான் தப்பு பண்ணிட்டேன்னா, சரி என்னடா இவ்வளோ வருஷம் நம்ம இவ்வளோ நல்லவனா இருந்திருக்கோம், இப்போது தப்பு பண்ணிட்டோமேடான்னு யோசிக்கிறது ஒன்று இருக்குல்ல, இது ரிவர்ஸாக போடும். இப்போ நான் ரொம்ப கெட்டவன், நான் வந்து பல பேர் வாழ்க்கையை அழிச்சிருக்கேன், நான் நிறைய கொலை பண்ணியிருக்கேன், என்னமோ ஒன்று. ஒரு 50 வயசுக்கு மேலே என்னடா நம்ம இத்தனை பேருக்கு இவ்வளோ பண்ணிட்டோமேடா அப்படின்னு நான் யோசிச்சேன்னு வச்சுப்போமே, அட்லீஸ்ட் அந்த யோசிக்கிற அந்த ஃபியூ மூமெண்ட்ஸுக்காச்சும் நான் நல்லவனாக தான் இருப்பணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ கில்ட் வந்து அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எமோஷனாக நான் பார்க்குறேன்.